இது வந்து லெமன். இப்போ சாத்துக்குடியா, ஆரஞ்சா இருக்கட்டும், சாத்துக்குடியா இருக்கட்டும், இல்லை நார்த்தங்காயா இருக்கட்டும், எலும்புச்சம்பளமா இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதாவது பறிக்கிறீங்க அப்படின்னாலும் இதோட நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம். இந்த பப்பாயா பிக்கர்லேயே வந்து இது ஒரு டைப். இது வந்து இப்போ மேலே போட்டு அதில் வந்து மாம்பழம் எல்லாமே பண்ணிக்கலாம். இதில் வந்து பப்பாயா இப்போ இதில் போட்டிங்கன்னா இதில் வச்சு ஒரு லேசாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா அந்த பப்பாளி காய் வந்து தனியாக வந்து உங்களுக்கு வந்து பிச்சுட்டு வர மாதிரியே வந்துடும் உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பாருங்க, இந்த மாதிரி நீங்கள் நீளம் பண்ணீங்கன்னா நீளம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த லாக் இப்படி எடுத்து விட்டுட்டு பாருங்க, இந்த லாக் இப்படி எடுத்துட்டு இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு நீங்கள் வந்து தள்ளுறீங்களோ பாரு, அப்படியே தள்ள விரிஞ்சுக்கிட்டே வருது பார்த்தீங்களா? அப்படியே விரியுது பாருங்க. இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வேணாலும் இப்படி நீங்கள் நிறுத்திடலாம். இதை இல்லை அகலம் பெருசாக வேணும்னா நீங்கள் ஃபுல்லாக வந்து போட்டுட்டு இந்த மாதிரி போட்டு இப்படி லாக் பண்ணிட்டீங்கன்னா போதும். இது எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இலதலையெல்லாம் ஒரு புல்லு மேலே கிடக்குது, அந்த இடத்துல கூட்ட முடியாது. நம்ம உரம் போட்டிருக்கோம், உரம் மண்புழு உரத்துக்காக சாணம் அந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் கிளறி விடணும், நம்ம கை வச்சு செய்ய முடியாது. களத்தில் ஏதாவது காய வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்ம விரல் வச்சு பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி எதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தோட்டத்தில் வச்சு இதை நீங்கள் இந்த மாதிரி வச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி, இது எஸ்எஸ்ல இருக்கிறதுனால குவாலிட்டி வைஸும் நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ யூசேஜுக்கும் அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்றோம், எவ்வளவு பெரிய களமா இருந்து எவ்வளவு இருந்தாலும் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் ஒரு 5 ஆள் செய்யற வேலையை வந்து தாராளமா